தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு நினைத்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு நினைத்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம மறந்து விடுகிறோம். எத்தனையோ பேருக்கு வாக்கு கொடுக்குறோம், மறந்துடுறோம். எத்தனையோ பேருக்கு வரேன்னு சொல்கிறோம், மறந்துடுறோம். தர்றேன்னு சொல்கிறோம், மறந்துடுறோம். எவ்வளவோ காரியங்கள் மறதி நம்ம குணங்களில் அது ஒரு குணமாக இருக்குது, மறந்து போகிறது. ஆனால் என்றைக்குமே மறக்காத ஒரு விஷயங்களை, மிக முக்கியமான ஒரு விஷயங்களை என்றைக்குமே நம்ம நினைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஆதி அப்போஸ்தலர்கள் சபைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதில் அதிக நேரம் நான் பேசாமல் நேரத்தை கருதி சுருக்கமாக வேகமாக ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு நான் ஒரே புஸ்தகத்திலிருந்து சொல்ல போகிறேன். எபிரேயர் 13 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் 2 நினைத்து கொள்ளுங்கள்னு 2 தடவை வருது. 13:3 கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆதி அப்போஸ்தல காலத்தில் கட்டப்பட்டவர்கள் சொல்கிறது ஜெயிலில் இருக்காங்கன்னு அர்த்தம், சிறையில் கட்டப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாக சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள். அங்கே நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 16:25 நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே 4ஆம் வசனத்தில் பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்டான்னு இருக்கு இல்லையா? 5ஆம் வசனத்தில் வீட்டில் கூடி அவனுக்காக எல்லாம் ஜெபிக்கிறாங்க இல்லையா? அதுபோல் ஆதி அப்போஸ்தல காலத்தில் அநேக உண்மையுள்ள ஊழியர்களை ஜெயிலில் வச்சுருந்துருக்காங்க, கட்டப்பட்டு சிறையில் இருந்திருக்காங்க. விசுவாசிகள் பாஸ்டர்கள் கட்டப்பட்டிருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க, நமக்கு என்ன, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, இருப்போம்டான்னு நினைக்காம அவர்களை என்ன செய்யுங்க, நீங்களும் அவங்கள போல கட்டப்பட்டவளைப் போல, நீங்களும் கட்டப்பட்டவளைப் போல அவங்கள என்ன செய்யுங்க, நினச்சிக்குங்க. இப்போ நான் ஜெயிலில் இருக்கும்போது நான் கூட நிம்மதியாக இருந்தேன். ஏன் 2 பையங்க நிம்மதியாக இல்லை? உண்மையிலே ஜெயிலில் இருக்கிறத விட, ஜெயிலில் இருக்கிறவங்களை விட அந்த ஜாமீன் எடுக்க பாடுபடுறாங்க பாருங்கள், அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உள்ளே அவனுக்கு மணி அடித்தா சாப்பாடு, நேரத்துக்கு சாப்பாடு, மனசுக்கும் சக்கரை கொஞ்சம் உளைச்சலே தவிர சரீர ரீதியில் அவனுக்கு காலையில் சூடாக டீ, அப்புறம் மதிய சாப்பாடு, அப்புறம் சாயங்காலம் நிலக்கடலை ஏதாவது கொடுப்பாங்க, நைட்டில் சாப்பாடு, வாரத்தில் ஒரு நாள் கோழி குழம்பு, கரெக்டாக சாப்பாடு வந்துடும். ஆனால் வெளியில் உள்ளவங்க அவங்கள விட ரொம்ப சிரமமாக இருப்பாங்க. நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. கோர்ட்டு, இது வக்கீல், பெயில், இப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி விசுவாசிகளே, ஊழியக்காரங்க சிறையில் இருக்கிறாங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாக நினச்சிக்கிட்டு அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆதி அப்போஸ்தல விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறாங்க. 2வதாக அதிலேயே போட்டிருக்கு, நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். 2வது தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். முதல்ல கட்டப்பட்டவர்களை நினைத்து கொள்ளுங்கள், 2வது தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள்.
உண்மையாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தீங்கு உண்டு, உண்மையாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு பாடு உண்டு. வட இந்தியா பகுதியில் நிறையா மிஷினரிகள் தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, வீதியில் இழுத்து அவங்கள துன்பப்படுத்துகிறாங்க. சில வீடியோக்கள் நமக்கு வருதே தவிர எல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கிறது இல்லை. மணிப்பூர் விவகாரம் திரும்ப மறுபடியும் பிரச்சனைகள் கிளம்பியிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேயே ஜனநாயக நாட்டிலேயே சுதந்திரமாக ஊழியம் செய்ய முடியல, பிரச்சாரம் பண்ண முடியல. அவங்களுக்கு மத சுதந்திரம் இருக்குது, அவங்க மத பிரச்சாரம் செய்யலாம், சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் முடியலையே. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அங்கே எதிர்ப்பு உண்டாகுது. வீட்டிலையே உள்ளே நுழைஞ்சி சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த அளவில் தீங்கு அனுபவிக்கிற உண்மையுள்ள ஊழியர்கள் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி ஜனநாயக நாட்டிலே இந்த கொடுமை. அதை ரோம கலாச்சாரம், ரோம நாடு, அந்த நாட்டில எல்லாம் சபையை நடத்தக்கூடாது. வீடுகள் தோறும் ஜெபிச்சாங்க. கண்டுபிடிச்சா அவங்களுக்கெல்லாம் சிறை, அடி, உதை, பாடு தான். இந்த மாதிரி தீங்கு அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளை மற்ற விசுவாசிகள் என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்கள். அதாவது ஜெபத்திலே நினைங்க. ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்காக, ஆண்டவரே இவங்களை விடுவீங்கப்பா, இவங்களை சந்திங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பேதுருக்காக விசுவாசி ஜெபித்த போது சங்கிலியை உடைச்சி பேதுருவை கொண்டு வந்தார். யாக்கோப்புக்காக ஜெபிக்கலை, அவன் வெட்டப்பட்டு செத்தான். யோவான் அண்ணன் யாக்கோப்பு அப்போஸ்தலன், ஊழியக்காரே, ரோமர் அப்போஸ்தலர் 12 போட்டிருக்கு. வெட்டப்பட்டு வெட்டி கொண்டுட்டாங்க. ஏன்னா அவன் ஜெபிக்க ஆள் இல்லை. அது யூதர்கள் ரொம்ப வெட்டினது ரொம்ப சந்தோஷமாக, ஊழியக்காரனை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி யூதர்கள் சந்தோஷப்பட்டதை அறிஞ்சு அந்த ரோம அதிகாரி பேதுருவையும் பிடிச்சி சிறையில் வச்சுருந்தானா. அவனையும் வெட்டுறதுக்கு தான் 5ஆம் வசனத்தில் ஜெபிச்சாங்க. சங்கிலியை உடைச்சி பேதுருவை கொண்டு வந்தார். இல்லாட்டினா பேதுரு அன்னைக்கே கொண்டிருப்பாங்க. பேதுரு இல்லாட்டினா 1 பேர் 2 பேர் நமக்கு இருந்திருக்காது, 1 பேர் 2 பேர் நமக்கு இருந்திருக்காது. அதனால் ஊழியர்கள் காக்கப்படுவது அவசியம். ஊழியர்கள், நல்ல ஊழியர்கள், உண்மையுள்ள போதகர்கள் நம்ம நினச்சிக்கிறது ஜெபத்தில் அவசியம். 2. மூன்றாவதாக 7ஆம் வசனத்திலே, எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. யாரை நினைக்கணும்? நடத்தினவர்கள், உங்களை நடத்தக்கூடிய அப்போஸ்தலர்களை, நடத்தக்கூடிய தேவ ஊழியர்களை நீங்கள் நினைக்கணும். நீ யாரை நினைக்கிறியோ இல்லையோ, எத்தனையோ பேரை பிறந்த நாளை நினைக்கிறாங்க, திருமண நாளை நினைக்கிறாங்க. ஒரு நடிகருடைய பிறந்த நாளை நினைக்கிறான். ஐயா, இவன் அப்பா அம்மா பிறந்த நாளை கூட நினைக்க மாட்டான். நடிகருடைய பிறந்த நாளை நினைக்கிறான். நடிகை படம் வெளியிடுறத நினைக்கிறான். இன்னைக்குள்ள நாதாரிக அந்த மாதிரி ஒன்றுமில்லாத விஷயத்தை நினைவு கூறுறாங்க, நினைக்கிறாங்க. அண்ணா பிறந்த நாளை நினைக்கிறாங்க, கலைஞர் பிறந்த நாளை நினைக்கிறாங்க, பெரியார் நினைவு நாளை நினைக்கிறாங்க, தலைவர்கள் நினைவு நாளை நினைக்கிறாங்க. உங்கள் போதகர்களை நீங்கள் நினைங்க, உங்கள் ஊழியர்களை நீங்கள் நினைங்க. லேலுயா, இங்கே போட்டிருக்கு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைக்கணும். நடத்தினவர்களும் அந்த அளவில் நடந்துக்கிறணும். எல்லாத்தையும் நினைக்க முடியுமா? எல்லா ஊழியர்களையும் நினைக்க முடியுமா? இன்றைக்கி போதகரே இல்லை. சகோதரர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி காலேஜுக்கு வேந்தராக இருக்கார். அவர் சொல்கிறாரு, தசமபாகமெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, தசமபாக காணிக்கெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. சம்பந்தம் இல்லாமல் பேசலாம். ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி வேந்தர், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு, அவன் போதகராக நினச்சிக்கிட்டு அவன் ஊழியத்துக்கு தசமபாக அனுப்புங்கன்னு வெக்கம் இல்லாமல் கேட்குறானே. தசமபாகம் ஆசாரியனுக்குரியது, அதுவும் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுக்கணும்னு ஒன்றும் கட்டளை கிடையாது. புதிய ஏற்பாட்டு வகையில்
கட்டளையாக இல்லாமல் உதாரணத்துவமாய் கொடுக்கணும். ஆண்டவர் மற்ற 23 அதிகாரத்தில் எல்லாத்தையும் குறை சொன்னவர் தசமபாக விஷயத்தை சொல்லும்போது அதையும் விடாதிருக்கணும்னு சொன்னார். அதையும் விடாதிருக்கும். ஏன்னா அது நியாயப்பிரமாணத்தில் உண்டானது அல்ல தசமபாகம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தசமபாகம் ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு ஊழியத்தில் அந்த தேவ ஊழியக்காரனுக்கு ஆபிரகாமே கொடுத்தான் தசமபாகம். அவனை ஆபிரகாமை அந்த மெல்கிசேதேக்கு ஊழியக்காரன் உன்னதமான தேவகுமாரனுக்கு ஒப்பனையானவன் அவனையே ஆசீர்வதிச்சான் இருக்கு. நியாயப்பிரமாணத்துக்கு முந்தினது. நியாயப்பிரமாணமே கிடையாது, யூதர்களே கிடையாது, லேவி ஊழியமே கிடையாது, ஆசாரித்துவமே இல்லை. அந்த உன்னதமான தேவ ஊழியக்காரன் மெல்கிசேதேக்கு ஊழியக்காரன் எபிரேயர் 7 அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிடப்படுகிறான். தேவகுமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆகவே அந்த தேவகுமாரன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாகிய அந்த மெல்கிசேதேக்கு அடையாளமாக இருப்பதனால இன்றைய தேவ ஊழியர்கள் அவருக்கு அவருடைய அப்போஸ்தலர்களாக இருப்பதனாலே, அவரால் நியமிக்கப்பட்டவங்களாக இருப்பதனாலே அவங்களுக்கு பிழைப்பு நடத்த வேண்டும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடையாளமாக சொல்லப்பட்ட அந்த தசமபாகத்தை 10ல் ஒரு பங்கை அன்னைக்கே அங்கே வாங்கி ஆபிரகாமையே ஆசீர்வதிக்கிற அளவில் அந்த ஊழியக்காரன் பெரியவனாக இருந்தான். ஆசீர்வதித்தவன் பெரியவன், ஆசீர்வதிக்கப்படுறவன் சிறியவன். தசமபாகம் கொடுக்குறவன் சிறியவன், தசமபாகம் வாங்குறவன் பெரியவன். ஆகவே இந்த தசமபாகம் புதிய ஏற்பாட்டில் கட்டளையாக இல்லாமல் உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல அவர் பிரியமாக இருக்காருனுக்கு அது அவங்களுக்கு சம்பளம் இருக்குது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 14 போட்டிருக்கு, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். பிழைப்புன்னே போட்டிருக்கு. பிழைப்புக்கு ஒரு ஊழியக்காரன் தசமபாகம் வாங்கிறது தப்பு இல்லை. அவனுக்கு ஒரு வீடு வேணும், அவனுக்கு ஒரு கார் வேணுமா, சரி வச்சுக்க, ஒரு வசதி இருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே பணம் வரும்போது தான தர்மங்கள் செய்யணுமே தவிர, ஊழியங்களில் செலவு பண்ண தவிர, பொது காரியத்துக்கு அவன் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தணுமே தவிர, அவன் தொடர்ந்து இடங்கள் வாங்கி போட, வீடு கட்டி வாடகை விட, கார்களை வாங்கி வாடகை விட, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்க, எல்லா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நிரப்ப, இப்படியே அவன் பணம் பிச்சு பேயாவே அவன் போனான்னா அவன் பணம் அவனோடு கூட நாசமாக போயிடும். அவன் ஊழியமும் ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த ஊழியத்தை கர்த்தர் சபிக்கிறார். அதனால் மேடுகள் சமமாகணும், பள்ளங்கள் சமமாகணும், மேடுகள் சமமாக்கப்படணும். அதனால் கொடுக்குறவங்கிட்டேயே இருக்கிறவங்கிட்டேயே திரும்ப கொடுத்து அவனை மேலும் மேலும் பணக்காரனாகி மேட்டுமையாகி அவனை கெடுக்காமல், அவன் சொல்கிறான் 5 வருஷம் ஆகுது கார் வாங்கி, எனக்கு இன்னும் புது கார் வேணும். ஏன் 5 வருஷத்தில் 10-15 வருஷமாக கார் வச்சுருக்கிறவன் இருக்க ஒரே காரு. 5 வருஷம் ஆயிடுச்சா, காருக்காக ஜெபம் பண்ணுங்க. 2 வேணுமா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உடனே இவனுக்கு என்னென்ன அவசியமோ டக்குன்னு விசுவாசிக்கிட்ட கேட்குறான். கனடாவுக்கு போனோம் நாங்கள், வீடே இல்லை. கனடாவில் உனக்கு எதுக்குடா வீடு? அங்கே ஒரு ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்தோம். என்னமோ பிளாட்பாரத்தில் தங்கின மாதிரி ஒரு அம்மா பேசுது. நாங்கள் ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். எத்தனை லட்சம் ஆகும் தெரியுமா ஸ்டார் ஹோட்டலில்? அப்புறம் 4-5 கோடிக்கு லோன் வாங்கி கர்த்தர் வீடு கட்டி கொடுத்தாராம் அந்த ஊரில். அப்புறம் கார் வாங்கினாங்களாம், என்ன நிறம்னு கேட்டு வாங்கி கொடுத்தாங்களாம். இதெல்லாம் வேறொரு இயேசுவே தவிர, வேறொரு சுவிசேஷமே தவிர, வேறொரு ஆவியை தவிர உண்மையுள்ள இயேசு அப்படி கொடுக்கவே மாட்டார். உண்மையுள்ள இயேசுவின் பிரசங்கம் என்ன தெரியுமா? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்கணும். பண ஆசை எல்லா தூய்மைக்கும் வேறா இருக்கு. உபதேசம் அப்படி போட்டிருக்கு. அதுக்கு விரோதமாக இயேசு இருந்தால் அது வேறொரு இயேசு தானே, ஒரிஜினல் இயேசு கிடையாதே. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி ஒரிஜினல் இயேசு சொன்னார். உன்னுடைய பணம் தான் முக்கியம்னு சொல்கிறேன், இன்னைக்கு ராத்திரியிலே உன் பணம் எடுத்துக்கொள்ளப்படும் மதி கேட்டேன் முட்டா பையன்னு சொன்னார்.
ஒரிஜினல் இயேசு அப்படி பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு வர்றதே அரிதுன்னு சொன்னார். ஒரிஜினல் இயேசு இப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இயேசு உடனே காரு மேலே காரு, வீடு மேலே வீடு, அடேங்கப்பா இன்றைக்கி எல்லாம் பணமாகவே கொட்டி கொடுத்தாருன்னா அது உண்மையிலே இந்த இயேசு அல்ல, அது வேறொரு இயேசு. ஒருவேளை அவங்க பொய் சொல்லியிருக்கணும், அல்லது உண்மையிலே இயேசு சொன்னார்னு சொன்னால் அது வேறொரு இயேசுவாக இருக்கணும். அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க, கேட்டவங்களும் வஞ்சிக்கப்படுறாங்க. உண்மை உள்ள இயேசு சுவிசேஷத்தில் இருக்குது, இந்த சத்தியத்தில் இருக்குது. எத்தனையோ ஊழியர்களுக்கு சைக்கிள் இல்லாமல் இருக்கு ஓட்டுறதுக்கு. இயேசு கிராமங்கள் தோறும் நடந்து போனார் என்று இருக்க, வசன அடிப்படையில் நிறைவேற கழுதையில் போனார். அவர் நினச்சாக ஒட்டகத்தில் போக முடியாதா? யானையில் போக முடியாதா? சிங்கத்தில் கூட போக முடியும் அவர். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளைத்தான் மாதிரியத்தான் நினைக்கக்கூடிய ஆதி அப்போஸ்தலரை நம்ம நினைக்கணுமே தவிர இன்றைக்குள்ள நாதாரிகளை நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்குள்ள ஊழியக்காரன் எவனையும் இங்கே போடலை. உங்களை நடத்தினவர்களை நினைங்கன்னு சொல்லும் போது அது ஆதி அப்போஸ்தலர்களைப் போல தியாகமாக, உபதேசமாக, உண்மையாக, உடையிலே, நடையிலே, அவங்க பேச்சிலே, அவங்க ஆடம்பர எல்லாத்துலேயுமே தாழ்மை தியாகத்திலே அவங்க இருப்பார்கள். ஆனால் அவங்க உங்களை நடத்தினா அவங்களை நினைத்து கொள்ளுங்கள். லேலுயா. ஆமாம், நீ ட்ரெஸ்ஸு கொடுத்தும் போது, நீ சாப்பிடும்போது, நீ பிறந்தநாள் கொண்டாடும் போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் ஊழியக்காரனை நீ நினைக்கணும். உன் ஊழியக்காரன் என்னென்ன செய்வான்? நீ சம்பளம் வருது மாதந்தோறும் சந்தோஷமாக அனுபவிக்கிற, அவனுக்கு மாதந்தோறும் எங்கேயா சம்பளம் வருது? விசுவாச குடும்பத்தார் அவங்க, வானம் பார்த்த பூமி, நீ கொடுத்தா தான் காணிக்க, நீ கொடுத்தா தான். கரண்ட்டு பில்லு ஒரு மாதம் கட்டாட்டினா பீஸை பிடிக்கிறான்ல, அதுபோல் நீ அவர் பட்ஜெட் போட்டிருப்பார், என்னென்ன காணிக்கையில் என்னென்ன செய்வோம்னு. நீ கொடுக்காட்டா அதை அவர் செய்ய முடியாது. அதில் பள்ளம் விழுகுது, அதில் தோய் விழுகுது. அந்த வேதனை கஷ்டம் உன்னை சேரும், தெரியுமா உங்களுக்கு? அது உனக்கு பாதிக்கும். இந்த 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 13:17 பார்த்தீங்கன்னா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுறவர்களாய் விழித்திருக்கவளா ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவங்க சந்தோஷமாக ஊழியம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. இப்போ கூட சகோதரர் ஒரு வசனம் வாய்ச்சார், முன்பு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும். அதாவது ஊழியக்காரர்களுக்கு கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆதி கிறிஸ்தவங்க வச்சுருந்தாங்க. கடவுளுக்கு தன்னைத்தானே தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு பின்பு அவருடைய ஊழியர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. எவ்வளவு அருமையான விசுவாசிகள் ஆதி கிறிஸ்தவங்க. அடங்குங்கன்னு இருக்கு, கீழ்ப்படிந்து அடங்குங்கன்னே போட்டிருக்கு. அங்கே வயசை பார்க்கக்கூடாது, தரத்தை பார்க்கக்கூடாது, படிப்பை பார்க்கக்கூடாது, பணத்தை பார்க்கக்கூடாது. ஊழியக்காரனா அதை பாரு. 100க்கு அதிபதி கொர்நேலியு பேதுரு வரும்போது அப்போஸ்தலர் 10:25-26 அவன் தரத்தை பார்க்கல, அவன் மீன் பிடிக்கிறது பார்க்கல, அவன் பேக்கிறவனு படிப்பு அறிவு இல்லாதவன் பார்க்கல. இவன் பெரிய 100க்கு அதிபதி, இவன் போய் அவன் காலில் விழுகிறான், சாஸ்தாங்கமாக விழுகிறானே இருக்கு. பேதுரு அதை எடுத்து தூக்கிய, எந்திரியா, நானும் ஒரு மனுஷன்தான், ஏன் காலில் போய் விழுகிறேன்? ஏன்னா இவனுக்கு தெரியாது, இவன் சத்தியம் தெரியாது. புறஜாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா போதகர்களை ரொம்ப மதிக்கிறாங்க, ஊழியக்காரங்களை ரொம்ப மதிப்பாங்க. பாஸ்டரா, ஐயரா, குருவானவரா, போதகரா. புறஜாதிய போதகர்னா அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் போட்டு எல்லா ஆளுகளும் ரொம்ப கேவலமாக ஊழியர்களை சித்தரித்து போடுறத யூடியூப்பை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த அளவில் திறந்தாழ்ந்து ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கன்னா ரொம்ப மதிப்பாக இருந்தது, பெந்தேகோஸ்தவங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. இன்றைக்கி அப்படி தரம் இல்லையில. இன்றைக்கி எவனுக்கு போய் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது இருக்குது, எவனுக்கு போய் அடங்க வேண்டியது இருக்குது. ஆதி அப்போஸ்தல உபதேசத்தில் உள்ளவங்களை நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருந்து நடத்தக்கூடியவங்களை மனசு சங்கடப்படக்கூடாது. அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்க மாட்டாது. ஒரு ஊழியக்காரனை, உண்மையுள்ள ஊழியக்காரன் துக்கப்பட்டால் உங்களுக்கு நல்லதில்லை.
உண்மையுள்ள ஊழியக்காரே, உங்கள் மேலே அக்கறை உள்ள ஊழியக்காரே, உங்களை உயர்த்தின ஊழியக்காரே, உங்கள் ஆவிக்குரிய நலன் மேல் அக்கறை உள்ள ஊழியக்காரே, சரியான சத்தியத்தில் நடத்துகிற ஊழியக்காரே, நடத்துகிற ஊழியர்கள் துக்கப்பட்டா அது உங்களுக்கு, உங்கள் நிமித்தம் துக்கப்பட்டா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. இங்கே போட்டு நல்லா இருக்காது. அதனால் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். 7ஆம் வசனம் திரும்ப வாங்க. எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கன்னே இருக்கு. மொட்டையாக பின்பற்றுங்கன்னு சொல்லாமல் நடக்கையின் முடிவை நல்லா யோசிங்க. நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் கீழ்ப்படிங்க, அப்புறம் அடங்குங்க, அப்புறம் பின்தொடருங்க. அதனால் தேவ ஊழியர்களே, தேவ மக்களே, விசுவாசிகளே, கிறிஸ்தவங்களே, உங்களுக்கு முன்னாடி பேசுகிற அடியேன் பலதரப்பட்ட கஷ்டங்கள் சோதனைகளில் அடிபட்டு நான் வந்ததுனால பலவிதமான குற்றச்சாட்டுகள், குறைகள், பலவிதமான அவச்சொல்லுகள் என் மேலே விழுந்தது உண்டு, வந்தது உண்டு, சொல்லுவது உண்டு. அது எல்லாத்தையும் சோதிங்க, செக் பண்ணுங்க, நன்றாய் சிந்திங்க, நல்லா யோசிங்க. உடனே கண்மூடித்தனமாக ஒரு பாஸ்டரை நம்பணும்னு அவசியம் இல்லை. நடக்கையின் முடிவை அவங்க நடத்தையில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், நன்றாக யோசிங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை வருஷக்கணக்கில் கூட எடுத்துக்குங்க, தப்பு இல்லை. அதுவே வாழ்க்கையாக மாறக்கூடாது, அது உங்களுக்கு டேஞ்சரு. நல்லா யோசித்துட்டு பின்பு அவங்க விசுவாசத்தை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. அவங்க போதனையை பின்பற்றுங்க, அவங்க சத்தியத்தை பின்பற்றுங்க, அடங்கி போங்க. அந்த அர்த்தம் தான். 4வது சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நினைத்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 4வதாக சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. 4வதாக, இந்த மாதிரி விபரீதங்கள், அநியாயமாய் பாடுகளை சகித்த, அநியாயமாய் வையப்பட்டு, அநியாயமாய் அடிபட்டு, இந்த அநியாயத்தை கூட பொறுமையாக சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஏன் நினைக்க சொல்கிறோம்னா, உங்களுக்கு கஷ்டம் வரும், சோதனை வரும், துன்பம் வரும், பாடு வரும். உடனே பின்வாங்கி போயிடாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க, குறை சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல இயேசுவை நினைங்க. அல்லேலூயா. அநியாயமாக உங்கள் முதலாளி உங்களை வைறாரா, காரணம் இல்லாமல் சந்தேகப்படுறாரா, காரணம் இல்லாமல் உங்கள் மனசை துக்கப்படுத்துகிறாரா, உங்கள் மனைவியால் வேதனைப்படுறீங்களா, உங்கள் சொந்தக்காரங்களால் துக்கப்படுறீங்களா, ரொம்ப அவமானத்துக்கு வர்றீங்களா, அந்த நேரத்தில் இயேசுவை நினைங்க. இயேசுவை நினைங்க, அவரையே. அல்லேலூயா. அவரையே நினைங்க, வேறு யாரையும் நினைக்காதீங்க, அவரையே நினைங்க. அப்பொழுது உங்கள் பாடுகள் அவரை விட பெருசாக தோணாது, உங்கள் கஷ்டம் அவரை விட பெருசாக தோணாது. ஒரு பாவம் இல்லாத, ஒரு குற்றம் அறியாத அவரே சகிக்கிறார். இந்த 2 கல்லனில் ஒருத்தன் சொன்னான்ல, நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், நம்ம செஞ்சதுக்கு கரெக்டாக அனுபவிக்கிறோம், கரெக்டு. ஆனால் அவர் ஒரு பாவமும் செய்யலையே, ஒரு குற்றமும் செய்யலையே. நம்மை போல் அவருக்கும் ஈக்குவலாக தண்டனை கொடுத்து அவரையும் திருவிழா அறிஞ்சு தொங்க விட்டுருக்காங்களே, ஒரு குற்றமும் செய்யலையே. எப்படி? நம்ம செய்ததுக்கு தக்க பலனை அனுபவிக்கிறோம், நியாயம். ஆனால் அவர் அந்த மாதிரி ஒன்றுமே செய்யலையேன்னு சிலுவையிலே தொங்கின இயேசுவை நினச்சிட்டு, ஆண்டவரே நீர் வரும்போது அடியனை ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தரும். திரும்ப சாக போகிறாரு, இதோட முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைக்கல. இவர் ஒரு ஆண்டவர், இவர் திரும்ப உயிர்த்தெழுவார், இவர் வருவார், அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையிலே, அந்த ராஜ்யத்திலே, அந்த ஒரு நித்திய ஜீவனிலே என்னை நினைத்தோம். அவனும் அந்த மறுமைக்குரியதை நம்புகிறான் பாருங்க. இயேசு, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா, இன்றைக்கே இருப்பாப்பா, நீ என்னைக்கோ சொல்கிற, இன்னைக்கு என் கூட நீ இருப்பேன்னு சொல்கிற. எவ்வளோ பெரிய பாக்கியம். சீசர்கள் இயேசுவோட இல்லை, பெத்த அம்மா இயேசுவோட இல்லை,
ஏன் தேவனே இயேசுவோடு இல்லையா? கை விட்டாரு. தேவனே இயேசுவோடு இல்லை, அவன் இயேசுவோடு இருந்தான். எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம்! இயேசுவை நினைச்சு கொண்டான். அந்த சிலுவையிலே தொங்குன இயேசுவை நினைச்சான். அந்த பாடுகளுக்கு அடையாளமாக தான் நம்ம ராபோஜனத்தை நினைக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இதை செய்ய போதெல்லாம் என்னை நினச்சிக்குங்க. அடுத்த மாதம் நம்ம முதல்ல வைக்க போகிறோம் ராபோஜனத்தை. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வைக்க போகிறோம். அது நினச்சிக்கங்க. 2000 வருஷமாக இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா அவரையே நினைக்கிறோம்னு தான் அர்த்தம். அவரையே நினைக்க. எத்தனை கஷ்டம், போராட்டம், சோதனைகள் வந்தாலும் இவரை ரொம்ப பேர் நினைக்காதனால தான், அவனையே அவன் நினைக்கிறதுனால தான் அவனை பெருசாக கஷ்டப்படுற மாதிரி, துன்பப்படுற மாதிரி அவன் பின்வாங்குறான், முறுமுறுக்கிறான். சில ஆளுகள் தற்கொலையாக பண்ணிட்டு செத்துடுறான், சபையை விட்டு பின்வாங்கி போயிடுறான். ஏன்னா அவன் இயேசுவை நினைக்கல. தன்னை அவனை பெருசாக நினைக்கிறதுனால அவன் பின்வாங்குறான். அவன் இயேசுவை நினச்சிருந்தான்னா அவரை விட இது லேசு, அவருடைய பாடுகளை விட இது மட்டம், இது சாதாரணம். அவரே சகிக்கும் போது நாம் ஏன் சகிக்கக்கூடாது? அந்த சிந்தை அவனுக்கு வந்திருக்கும். பின்வாங்கியிருக்க மாட்டான், முறுமுறுக்க மாட்டான், சோர்ந்து போயிருக்க மாட்டான், சபைக்கே வராமல் போயிருக்க மாட்டான். கடைசி வரைக்கும் இயேசுவை நினைச்சதுனால நிலைச்சு நிற்பான். அல்லேலூயா. அதனால தான் அவரையே நினைத்து கொள்ளுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்களை நினைக்கிற மாதிரி, கட்டப்பட்டவர்கள் நினைக்கிற மாதிரி, தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைக்கிற மாதிரி இயேசுவையே நினைச்சு, எல்லாத்துக்கும் மேலே இயேசுவையே நினைங்க. அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், சோதனைகள்லாம் பாரமாக இருக்காது. ஆகவே அவரையே நினைப்போம், அவருடைய சித்தத்தை செய்வோம், அவருடைய ஊழியக்காரங்களை நினைப்போம், தீங்கு அனுபவிக்கிற உண்மையுள்ள ஊழியர்களை நினைப்போம், கட்டப்பட்ட கைதியாக இருக்கப்பட்ட சிறைச்சாலையில் உள்ள மிஷனரிகளை நினைப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு இந்த நினைவு கூறுதலை தருவாராக. நன்றி, வணக்கம்.